நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவது என முடிவு செய்தது. உணவு பங்கீட்டு அட்டை ரேஷன் கார்டு 5000 ரூபாய். நம்முடைய பூச்சி இந்த மழையில பயிர் சேதம் முழு காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமாகி இருக்கின்றது. அதனால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. 10,000 ஹெக்டேர் நிலம். அதே மாதிரி மாடு கன்று போய் ஒரு 4 மாடு இறந்துருக்கிறது. அதுக்கு ஒரு மாட்டிற்கு 40,000 ரூபாய். அதே மாதிரி கிடாரி கன்றுகள் 16 கிடாரி கன்றுகள் இறந்துருக்கு. அதுக்கு 20,000 ரூபாய் கிடாரி கன்றுகள். படகு சேதம் அடைஞ்சு படகு மூழ்கி என்ஜின் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு 50 படகு அதுக்கான பழுதுநீக்கி கூட்டுவதற்கு 10,000 ரூபாய் விவசாய மக்களுக்கு வழங்கப்படும். கூரை வீடு நம்ம சேதம் அடைஞ்சிருக்கு. இதுவரை 15 கூரை வீடு சேதம் அடைஞ்சிருக்கு. ஒரு கூரை வீட்டுக்கு கட்டி கொள்வதற்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த பார்லி டேமேஜ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பழுது, அது மாதிரி ஒரு 10 வீடுகள் கணக்கிடப்பட்டிருக்கு. அவர்களுக்கு 10,000 ரூபாய் வீட்டுக்கு 10,000 ரூபாய். மேலும் நம்முடைய இந்த இப்போ தற்சமயம் துறை அனைத்தும் நம்முடைய மானாங்குப்பம், அந்த ஏற்பாளையம், ஆனமேடு ஆகிய பகுதிகளில் விளையாட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாத்தனூர் அணிலிருந்து திறக்கப்பட்டிருக்கின்றது. அது தென்பெண்ணை ஆற்று ஆகூர் பகுதியில் சேதம் உள்ளே தண்ணீர் புகுந்த ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வீடூர் அணை திறக்கப்படுவதனால வில்லியனூர், ஆரியபாளையம், நம்முடைய நோனாங்குப்பம், ஞானமேடு, பல பகுதிகளில் அந்த கரை ஓரங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள மக்கள் பாதுகாப்பு இடங்களில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பள்ளிகளெல்லாம் தங்க வைக்கப்பட்டு உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு